கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகிர்வுக்கு நான் மகிழ்வோடு வரவேற்கிறேன். இந்த பகிர்வின் தொடக்கமாக இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகிற புனித சிசிலியாவினுடைய வாழ்த்துக்களை அத்துணை பாடகர்களுக்கும் நான் உரித்தாக்கி மகிழ்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சிசிலியா அம்மா ஒரு மறைசாட்சியாய் மரித்தவர்கள். அப்படி இருக்கிறப்ப நான் சிவப்பு போடாமல் பச்சை போட்டதுக்கு காரணம், இன்றைய நாளினுடைய மறையுறை பகிர்வு என்பது அவர்களை மையப்படுத்தியது அல்ல, மாறாக பொது காலத்தினுடைய வாசகங்களை மையப்படுத்தியது. இருந்தாலும் அவர்களுடைய வாழ்த்தை நான் உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். யாருக்கு இந்த வாழ்த்து போய் சேரும் அப்படின்னா, நம்முடைய பங்கில் இருக்கிற பாடகர்களுக்கு நண்பர்களுக்கு மட்டும் கிடையாது. சிசிலியா அம்மாவுடைய வாழ்க்கையை நம்ம ஆழமாக வாசித்தோம்னு சொன்னால், யாருக்கெல்லாம் கஷ்டமும் கவலை வருதோ அந்த நேரத்தில் கடவுள் மேலே பழியை போட்டுட்டு புலம்பிட்டு இல்லாமல், அந்த கஷ்டத்தில் யார் ஆண்டவரை புகழ்கிறாரோ, அந்த கஷ்டத்தில் யார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாரோ, அந்த எல்லாருக்குமே இந்த நாள் உரித்தான நாள். நம்ம நல்லா வாசிச்சிருப்போம் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை. ஏறக்குறைய 3 நாட்கள் தன்னுடைய தலை வெட்டப்பட்டிருந்த சூழலில் கூட 3 நாட்கள் புனித சிசிலியா அம்மா கடவுளை அவர்கள் போற்றி புகழ்ந்தவாறே இருந்தாங்க. நம்ம விழித்தோட வாசிக்கலாம். திருத்துதர் பணிகள் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் பாருங்களேன், அவர்களை சிறைப்படுத்துவார்கள். ஆண்டவருடைய வார்த்தை அறிவித்ததற்காக என்ன பண்ணுவாங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களை தாக்குவார்கள். அதிகாரத்தில் இருந்த மக்கள் எல்லாம் மேலுடையை கிழித்து அவர்களை தடியால் அடிப்பதற்கு ஆணை பிறப்பிப்பார்கள். பவுலையும் சீலாவையும் சிறையில் அல்ல, உச்சிறையில் தள்ளி அவருடைய கால்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கழுவரத்தோடு சேர்த்து இருக்க கட்டி வச்சிருப்பாங்க. அந்த சூழலிலும் நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளை போற்றி புகழ்ந்தார்களாம். இதுபோல் நம்முடைய புனித சிசிலியா அம்மாவை போல, பவுல் சீலாவை போல யார் ஒருவர் துன்பத்தில் கடவுளை விட்டு விலகி செல்லாமல், கடவுள் தான் காரணம்னு சொல்லி கடவுள் மேலே பழி போடாமல், அந்த சூழலிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி புகழ்கிறாரோ, அந்த எல்லாருமே கடவுளை புகழ்ந்து பாடுகிற அந்த ஒரு காரியத்திற்கு சமமானவர்கள். இந்த நாளினுடைய விழா நாயகர்களாய் அவர்கள் மாறுவார்கள். இது ஒரு அழைப்பு தான். நம்முடைய துன்பத்திலும் சிசிலியா அம்மாவை போல நாம் கடவுளை விட்டு விலகி செல்லாமல் அந்த கடவுளை போற்றி புகழ்ந்து அந்த துன்ப நிலை மாறுவதற்கான ஒரு அழைப்பும் கூட. இதை கடந்து நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னால், இன்றைய நாளினுடைய பொதுக்கால வாசகங்கள். இயேசு கிறிஸ்து கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிறவர்களை எல்லாம் அடித்து விரட்டுறார். நம்ம நல்லா வாசிக்கிறோம். நேற்றைய தினத்தினுடைய இறைவார்த்தை பகிர்வில் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்தை நோக்கி அழுதார்னு வாசிக்கிறோம். 2 இடத்துல இயேசு அழுவார். யோவான் 11 தன் நண்பர் லாசருக்காக அழுவார். அதுபோல் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் அவர் எருசலேம் கோயிலுக்காக அழுகிறார். கொஞ்சம் யோசித்து பார்க்குறப்ப, அப்படி என்ன இயேசுவுக்கு அந்த ஆலயத்தின் மீது ஒரு பற்று? கடவுள் நிலையில் இருந்த மனிதன், அந்த நிலையை கூட பற்றாமல் இருந்தவர், அவருக்கே இந்த எருசலேம் ஆலயத்தின் மீது பற்று வருது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்படி தானே? உண்மையில் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த எருசலேம் மீதான ஒரு தாக்கம் என்பது அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படின்றத விட கடவுள் தேர்ந்து கொண்ட மக்களுக்கும் அந்த இடத்திற்குமான ஒரு உறவை குறிக்குது. நல்லா பாருங்க, ஜெபூசியர்கள் வாழ்ந்த ஒரு நிலம். அவர்கள் ரொம்ப பெருமையாக இருந்தாங்க. இந்த இடத்தில் எங்களை அகற்றுவதற்கு யாராலும் முடியாது, நாங்கள் மலை மேல் குடியிருக்கிறோம்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்தை ஜெபூசியரிடமிருந்து எடுத்து தாம் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் மக்களுக்கு அவர் வழங்குவார். கடவுளுடைய பிரசனம் இருந்த உடன்படிக்கை பேழை அந்த இடத்தில் தான் வைக்கப்பட்டது. தாவீதை பாருங்களே, அந்த இடத்துல தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அதை ஒரு ஆன்மீக மையமாக, அரசியல் மையமாக மாற்றினாலும் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் எருசலேம் என்பது மிக முக்கியமான இடம் பிடிச்சிருந்துச்சு. கடவுள் தாமே தன் கண்களும் தன் இருதயமும் குடிகொள்ளும்படியாக சாலமோனுடைய காலத்தில் அங்கே ஒரு ஆலயத்தை எழுப்புகிறார். பல நூற்றாண்டுகள் எருசலேமில் ஆண்டவருக்கு பலி ஒப்புக் கொடுக்கும்படியாக இஸ்ரேல் மக்களையும் கடவுளையும் இணைக்கிற ஒரு புள்ளியாக இருந்தது தான் இந்த எருசலேம் ஆலயம். அந்த எருசலேம் ஆலயத்திற்கு வரப்போகிற அழிவை இயேசு கிறிஸ்து அவர் கண்கூடாய் முன்னே பார்க்கிறார். ஆகவேதான் அந்த ஆலயத்திற்காய் அவர் அழுதத்தை நேற்று வாசித்தோம். இன்னைக்கு பாருங்க, தூரத்திலிருந்து அழுத இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திற்கு உள்ளே போகிறார். அங்கே போய் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் அடித்து விரட்டுறார். யாரெல்லாம் அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களை அடித்து விரட்டுறார். இந்த இடத்தில் அவர் 2 பழைய ஏற்பாட்டு வசனங்களை அவர் பயன்படுத்துகிறார். என் தந்தையின் இல்லம் இறைவேண்டலின் வீடு, அதை எசாயா 56 வாசிக்கிறோம். 2வது பாருங்கள், இதை நீங்கள் கல்வர் குகையாக மாற்றிவிட்டீர்கள்னு சொல்லி எரேமியா 7:11 வாசிக்கிறதை இந்த 2 வசனத்தையும் சேர்த்து இயேசு ஒரே போடுறார். எரேமியா வாசிச்சு பாருங்களே, அங்காவது அது ஒரு கேள்வி போல கொடுக்கப்பட்டிருக்கும். என் பெயர் விளங்கும் இந்த ஆலயம் உங்களுக்கு கல்வர் குகையாகி விட்டதோன்னு சொல்லி ஒரு கேள்வி துணியில் இருக்கும். ஆனால் இன்றைக்கு இயேசு அந்த கேள்வியை அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த மக்களை நோக்கி கேள்வியாக மட்டுமல்ல, ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார். இறைவேண்டலின் இல்லமாகிய என் தந்தையினுடைய வீட்டை
நீங்கள் கல்வர் குகையாக மாற்றிவிட்டீர்கள் என சொல்லி இயேசு கண்டிக்கிறார். அப்படின்னா பார்த்தோம்னா 2 தளங்களில் யோசிக்கலாம். எந்த 2 தளத்தில்? அந்த ஆலயத்தில் வியாபாரம் செய்வதே தவறா அப்படி சொல்ல வரல. அந்த ஆலயத்தில் வியாபாரத்திற்கான அனுமதி இருந்துச்சு. அங்கே என்ன வியாபாரம் செய்தார்கள்? கடவுளுக்கு பலி கொடுக்க வந்தவர்கள் அங்கு புறாக்களை வாங்குவதற்கும், பல நாடுகளிலிருந்து வேற்று நிலத்திலிருந்து வருகிற மக்கள் தங்கள் பணத்தை மாற்றி ஆண்டவருக்குரிய காணிக்கையை போடுவதற்கும் அங்கு அனுமதிக்கப்பட்ட வியாபாரம் நடந்தது. ஆனால் அது எந்த எல்லைக்கு போயிருச்சுன்னா, இந்த வியாபாரம் கடவுளை மையப்படுத்தி கடவுளுக்கான பழி பொருட்களை செலுத்துவதற்கான அந்த ஒரு மனநிலை மாறி, அந்த ஒரு சூழ்நிலை மாறி, அந்த ஒரு வியாபாரம் அங்கு வருகிற ஏழைகளை வஞ்சிப்பதாய் சுரண்டுவதாய் மாறி போகுது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திற்கு உள்ளே சென்று அங்கு இருந்தவர்களை, புறா இருப்பவர்களை எல்லாம், காசு மாற்றுகிற தொழிலை செய்த எல்லாத்தையும் அடித்து துரத்துறார். இயேசு செய்த அந்த ஒரு செயல், இயேசு தன் சாட்டையை எருசலேம் ஆலயத்தில் சுழற்றிய அந்த செயல் இன்றைக்கு நமக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கு. 2 தளங்களில் இயேசுவினுடைய தூய்மைப்படுத்துகிற பணி இன்னைக்கு நம்மை, நம்முடைய திருச்சபையை மனம் மாற ஒரு அழைப்பு கொடுக்குது. ஒரு எச்சரிக்கை துணி தான் அது. நல்லா பாருங்கள். அந்த காலத்தில் மட்டுமல்ல, இன்னைக்கும் இறை வேண்டலுடைய தந்தையின் இல்லத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். கல்வெறுகையாக வச்சிருக்கோமா அல்லது ஆசீர்வாதத்தை போய் இடமா மாற்றி வச்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களே. 2 காரியம் சொன்னேன். இன்னைக்கு நடக்கிற அவலங்களில் முதல் காரியம், எப்படி அந்த காலத்தில், அதாவது இயேசுவின் காலத்தில் நியாயமாக இருக்க வேண்டிய வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தை ஏழைகளை வஞ்சித்து பிழைக்கிற வண்ணமாய் மாற்றி இருந்தார்களோ, அது இயேசுவின் பார்வையில் தவறாக தெரிந்ததோ. எந்த ஆண்டவருடைய ஆலயம் ஜெப இல்லமாய் இருக்க வேண்டுமோ, ஆனால் ஜெப இல்லமாய் இல்லாமல் வியாபாரத்தலமாய் மாறி போயிருந்துச்சோ, அதை இயேசு கண்டிக்கிறார். இந்த 2ம் இன்னைக்கு நம்முடைய சமகாலத்தில் நம்மத்தில் நடக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு பொருள்கள்னு சொன்னா இன்னைக்கு அருள் சாதனங்கள். 2வது, இந்த இறை வேண்டல் இல்லத்தை எப்படி மாற்றிருக்கோம்னு சொன்னா பொருளை பெறுகிற ஒரு தலமாய் மாற்றி வச்சிருக்கிறோம். அருள் சாதனங்கள் ஆண்டவருடைய அருளை நமக்கு சுட்டி காட்டுபவை. அந்த நிலைமையில் வச்சிருக்கிறோமா? யாரெல்லாம் அருள் சாதனமாய் ஆண்டவருடைய ஆலயத்தை இறை வேண்டலின் நிலைமை வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மறைவுரை பகிர்வு சேராது. ஆனால் யாரெல்லாம் ஆண்டவருடைய அருள் சாதனத்தை பணத்திற்காய் வியாபாரம் செய்கிற சூழலில் நம்முடைய ஆலயங்களை மாற்றி வைத்திருக்கிறோமோ, அவர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தை பொருந்தும், நீங்கள் கல்வர் குகைகளாக மாற்றி விட்டீங்கன்னு சொல்லி. பல ஆலயங்களில் நம்ம பார்க்கலாமே, நன்கொடைகள் கொடுக்கிற பொழுது, பங்கு சாமியாருக்கும் உதவிகள் செய்கிற பொழுது அருள் சாதனங்கள் அங்கே விற்கப்படுகின்றன. தொடக்கத்தில் வாசிக்கிறோம், ஒரு திருமுழுக்கை பெறுவதற்கு ஏறக்குறைய ஒருவர் 3 ஆண்டுகள் தன்னை தயாரிக்க வேண்டும். திருமுழுக்கை பெறுவதற்கு ஒருவர் 3 ஆண்டுகள் தயாரிக்க வேண்டும். தன் பழைய வாழ்க்கையை துறந்து கடவுளுக்குள் அடியெடுத்து வைக்கிற அந்த நிலையை கொடுக்கிற திருமுழுக்கை அவ்வண்ணமாய் தயாரித்தார்கள். 7 அருள் சாதனமும் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு தயாரிப்பை முன்வைத்திருக்குது. இன்னைக்கு 7 அருள் சாதனங்களில் பெரும்பாலும் நம்ம 6 பெறுகிறோமே. எத்தனை அருள் சாதனங்களை பெறுகிற பொழுது நம்மை நாம் தயாரிக்கிறோம். ஒவ்வொரு முறை நற்கருணையை பெறுகின்ற பொழுது கூட திருப்பலியில் என்ன செய்கிறோம்? அந்த திருப்பலியை பரிசுத்தமாக ஒப்புக் கொடுப்பதற்காக நம்முடைய மனம் வருந்துகிறோம். ஆனால் அருள் சாதனங்கள் இன்று பல ஆலயங்கள் எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னால், பெயருக்கு உங்களுக்கு வேண்டுமா இந்த உதவியை செய்யுங்க, இந்த உபயம் செய்யுங்க, இந்த காரியத்தினுடைய பொறுப்பை செலவை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு மிக எளிதாய் கொடுக்கப்படும். அதிலும் திருமணம் நடக்கிற பொழுது பாருங்கள், திருமணம் நடக்கிற பொழுது முன்னாடியாவது ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ஆயர் இல்லத்துக்கு போய் அங்கே இருக்கிற தந்தையெல்லாம் பார்த்து விளக்கெல்லாம் வாங்கி வந்து இருவர் திருமணம் செய்வாங்க. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. பங்கில் இருக்கிற சாமியாருக்கு உதவி செஞ்சால் போகுதும். நீ எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும், எந்த நம்பிக்கையை சார்ந்திருந்தாலும், கோயிலுக்கு வராமலே இருந்தாலும், பொது நன்மைக்கு அப்புறம் எந்த ஒரு அருள் சாதனத்தை பெறாமல் இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிறவர் கவனிச்சா போதும், எல்லாவற்றும் செய்து கொடுத்து விடுவார்கள். அருள் சாதனங்கள் இன்று ஆலயத்தினுடைய பொருளை உயர்த்துவதற்கும், அருள் சாதனங்கள் ஊழியர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் பல இடங்களில் விற்கப்படுவதை நம்மால் மறுக்க முடியாது. எங்கெல்லாம் ஆண்டவருடைய அருளை மையப்படுத்தாமல் இவ்வண்ணமாய் அருள் சாதனங்கள் விற்கப்படுகிறதோ அந்த இடம் தந்தையினுடைய இறைவனின் இல்லமாய் அல்ல, மாறாக கல்வர்களின் கூடாரமாய் மாற்றப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும்.
ரெண்டாவது பார்க்கிறோமே, இன்னைக்கு இந்த அக்டோபர் நவம்பர் மாதம் வந்தாலே போதும், நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு, மறைபரப்பு ஞாயிறுன்னு சொல்லி எல்லா ஆலயங்களிலும் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் இருக்கும். மறைபரப்புவதற்கு எதிராகவோ அல்லது மறைபரப்பு ஞாயிறுக்கு எதிரானதோ அல்ல இந்த பதிவு. எதை உணர்ந்து கொள்ள வேண்டும்? ஒரு பங்குல பங்கு மக்கள்லாம் சேர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு திருப்பலியில் பங்கெடுப்பதற்கான அழைப்பும் முயற்சியும் எடுக்கப்படுகிறதா? கேள்விக்குறி. ஒரு பங்கில் எல்லா அன்பியங்களும் இயங்குவதற்கான முயற்சி எடுக்கப்படுகிறதா? முதலில் அன்பியங்கள் உருவாக்கப்படுவதற்கான முயற்சி எடுக்கப்படுகிறதா? மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு பங்கில் பங்கு தந்தையோடு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிற பங்கு பிறவிக்கான முயற்சி கிராமங்களில் நகர்ப்புறங்களில் முழு வீச்சில் எடுக்கப்படுகிறதா? மிகப்பெரிய கேள்வி. எல்லா பங்கு மக்களையும் ஒன்றிணைத்து திருவருகை காலத்திற்கோ அல்லது தவ காலத்திற்கோ ஒரு நற்செய்தி பெருவிழாவை நடத்தி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கான முயற்சி எடுக்கப்படுகிறதா? ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் மறைபரப்பு ஞாயிறு மட்டும் பாருங்க, எல்லாமே 100% அந்த பங்குல இருக்கிற சின்ன குழந்தை துவங்கி பெரியவங்க வரைக்கும் கிறிஸ்தவத்தை கடந்து எல்லா மக்களும் வந்து கலந்து கொண்டு பொருளை ஈட்டுவதற்காய் எவ்வளவு முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம், எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். எதை விற்கலாம், எதை சாப்பிடலாம், எந்த விளையாட்டு வைக்கலாம், எந்த பணிக்குழுவுக்கு எந்த பொறுப்பு, எந்த துறவர சபைக்கு என்ன பொறுப்பு, எந்த அன்பியத்துக்கு எந்த பொறுப்பு, எவ்வளவு லாபத்தை கொடுக்கணும், போன வருஷம் எவ்வளோ கொடுத்தோம், இந்த வருஷம் அதை விட இன்னும் அதிகமாக கொடுக்கணுமேனு சொல்லி பொருளை ஈட்டுவதற்காய் மறைபரப்பு ஞாயிறை எத்தனை பங்கு ஆலயங்களில் நாம் பயன்படுத்துகிறோம். அதுலேயும் பல தலங்களில் பிரச்சனை இருக்கும். வர முழுக்காசி மறைபரப்புக்கு கொடுக்கறது கிடையாது. கிறிஸ்மஸ் செலவு, நியூ இயர் செலவு, புதுசாக காலாண்டு அடிக்கிற செலவுன்னு சொல்லி மறைபரப்பில் வருவதை தங்கள் பங்கினுடைய தேவைக்காகவும் பயன்படுத்திக்கிறாங்க. மறை என்பது பரப்பப்பட வேண்டும், நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், மாற்று கருத்து இல்லை. நம்முடைய தென்னிந்தியாவை கடந்து போகணும்னு சொன்னால் வட இந்தியாவிலோ அல்லது பல்வேறு ஆப்பிரிக்க தேசங்களிலே இங்கிருந்து பணி செய்கிற ஊழியர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாம் இருக்கிற தளத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவேண்டின் இல்லமாகிய ஆலயங்களில் எந்த அளவுக்கு ஆண்டவரை நாம் அறிவிக்கிறோம்? எங்கோ ஒரு தேசத்தில் எங்கோ ஒரு மூலையில் நற்செய்தி அறிவிக்கப்படுற உதவி செய்கிறோம், பரவாயில்லை. இருக்கிற இடத்தில் முழுமையாக நற்செய்தி அறிவிக்கப்படுதா? சொல்லுவாங்கள்ல, திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கல்னு சொல்லி. நம்ம ரொம்ப குளோபலாக திங்க் பண்ணுறோம், இந்த நற்செய்தி உலகமெல்லாம் போய் சேரணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் நாம் இருக்கிற பங்கு தளத்தில் அந்த நற்செய்தி முழுமையாய் அறிவிக்கப்படுகிறதா? எத்தனை இடங்களில் பணியாளர்கள் இல்லங்களை சந்திக்கிறார்கள்? எத்தனை இல்லங்களில் எத்தனை முறை பணியாளர்கள் இந்த நற்செய்தியை உங்கள் கரங்களுக்குள் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறார்கள்? எத்தனை மறையுரைகளில் இறைவார்த்தையை மையப்படுத்தியதாய் அந்த மறையுரை பகிர்வு இருந்திருக்கு. முன்னாடிலாம் ஆண்டுக்கு 2 முறை பங்கு சமையர் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவார். எப்போ தெரியுமா? முதலில் நம்முடைய வீட்டில் இருக்கிற அந்த திருஇறுதி ஆண்டவருடைய படங்களை மந்திரிப்பதற்கு, 2வது கிறிஸ்தவ விருப்ப காலத்தில் வருவாங்க. இதை கடந்தும் அவர்கள் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. தான் இருக்கிற இடத்திலேயே ஆண்டவருடைய வார்த்தையை பரப்புவதற்கு சோம்பேறித்தனம். நம் மத்தியில் எங்காவது ரொம்ப கஷ்டப்படுற 2 துறவர சபைகள் இருக்கும், இல்லை அங்கேருந்து ஏதாவது நண்பர்களை ஃபாதரில் கொண்டு வந்து வச்சு மந்திரிச்சிட்டு வாங்க. இருக்கிற இடத்திலேயே நற்செய்தி அறிவிக்க முடியாத ஒருவர் எங்கோ நற்செய்தி அறிவிக்கப்படுவதற்காக இங்கே பொருளை ஈட்டி அதில் பாதியை தனக்கு வச்சுக்கிட்டு மீதியை கொடுக்கிற சூழல். இதெல்லாம் ஆலயத்தை பொருளை ஈட்டுவதற்காய் பயன்படுத்துவதை அன்றி வேறு என்ன பொருள்? அப்படி பயன்படுத்துகிறோமா? நாம் ஆலயத்தை கல்வர் குகையாய் மாற்றி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இயேசு கொடுக்கிற மிகப்பெரிய சாட்டியடி அதுதான். அன்னைக்கு இயேசு சாட்டையால் அடித்தார், இன்னைக்கு வந்து அடிப்பாரா? இல்லை, ஏற்கனவே நம்மை சாட்டையால் அடித்து கொண்டு இருக்கிறார். எங்கெல்லாம் ஆண்டவருடைய இல்லம் அது ஆண்டவரின் ஜெப இல்லமாய் இல்லாமல், நற்செய்தி அறிவிக்கப்படாமல் அது கல்வர் குகையாய் மாறி இருக்கோ, அந்த இடத்தில் நீங்கள் பார்க்கலாம் இயேசு சுழட்டுகிற சாட்டையடி நம்பிக்கையாளர்கள் அந்த இறைவேண்டரின் இல்லத்தை விட்டு கலைந்து செல்லுது. எத்தனை பங்குத்தலங்களை யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்தில் நம்மிடத்தில் பொருள் இல்லாத காலகட்டத்தில், நல்லா யோசிச்சு பாருங்க, பொருள் இல்லாத காலகட்டத்தில் வெறும் அருளை மட்டுமே மையப்படுத்தி பணியாளர்கள் பணி செஞ்சப்ப கிறிஸ்தவர்கள் பெருகிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்க்கிறோமே, எவ்வளவு அழகான படிநிலை அமைப்பு, எவ்வளவு அழகான கட்டடங்கள் எல்லாம் இருக்கு. எல்லா பொருளும் இருந்தும் நாம் அருளை தருகிறவர்களாய் இல்லாதன் விளைவுதான் மக்கள் நம்மை விட்டு விலகி போகிறாங்க. இப்படி மக்கள் நம்மை விட்டு விலகி செல்வது கூட இயேசு நம் மீது அடிக்கிற சாட்டை அடிதான். என் இல்லத்தை நீங்கள் மாற்றிவிட்டீர்கள்,
அது அருள் பெறுகிற இல்லமாய் பலருக்கு இல்லை. பொருளை சுரண்டுகிற இல்லமே மாறிடுச்சு. ஆகவே அவர்கள் பொருளை இழக்காமல் அருளை பெறுகிற வண்ணம் நான் அவர்களை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லி, தாகம் உள்ளவர்கள் மீது ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்றாரு. இறை வார்த்தை தாகம் உள்ளவர்களுக்கு அவர் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரே அந்த இடத்துக்கு அனுப்புகிறார். இன்றைக்கு இந்த எச்சரிக்கையை நமதாக்க வேண்டும். எருசலேம் ஆலயத்தை கண்ட இயேசு கிறிஸ்து தாமே நம்ம எல்லாம் நம்புகிறோமே, நற்கருணையில் அந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி அவர் அந்த நற்கருணையிலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆலயத்தை அங்கு இருக்கிற பணியாளர்களும் நம்பிக்கையாளர்களும் எப்படி நாம் பயன்படுத்துகிறோம்? இறை வேண்டலின் இல்லம்னு சொல்லி உண்மையாய் மனதுருகி நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறோமா? அல்லது இந்த ஆலயத்தை மையப்படுத்தி தனிநபருடைய வளர்ச்சியையோ அல்லது ஒரு குழுக்களின் வளர்ச்சியையோ பொருள் சார்ந்த வளர்ச்சியோ சார்ந்து இருக்கிறோமா? அப்படி பொருள் சார்ந்ததாய் நம்முடைய கவனம் மாறுச்சுன்னு சொன்னால் தொடர்ந்து இயேசு தன் சாட்டையை சுழற்றி கொண்டே இருப்பார். அப்படி சுழற்றுவது எப்படி? எருசலேம் ஆலயம் ஏறக்குறைய முதல் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 70களில் ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாய் போனதோ, ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் பல தேசங்களுக்கு சிதறடிக்கப்பட்டார்களோ, அதுபோல ஆண்டவர் அழைத்திருக்கிற இந்த மக்கள், குறிப்பாக கத்தோலிக்க திரு அவை மக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். இது நமக்கு முன் இருக்கிற அழைப்பு. நற்செய்தியை வேறு இடங்களில் பரப்புவதற்கு உதவி செய்வோம், பரவாயில்லை. மாறாக நாம் இருக்கிற இடங்களிலேயே அந்த மறைவறுப்பு ஞாயிறை கொண்டாடுவதற்கு எடுக்கிறோமே முயற்சி, ஒன்று கூடி வருகிறோமே, முழுமூச்சாய் இருக்கிறோமே, ஒரு நாள் முழுவதும் அசராமல் டோக்கனை வைத்து சம்பாதிக்கிறோமே, அந்த முயற்சி நாம் இருக்கிற பங்குத்தலங்களில் நற்செய்தியை அறிவிப்பதில் அந்த ஆர்வத்தை நாம் எப்பொழுது காட்டுகிறோமோ, இயல்பாகவே ஆண்டவருடைய இல்லம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாய் மாறும். அருளை பெரிதாய் மையப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் தாமே நம் ஊழியத்திற்கு தேவையான பொருளை அவர் இயல்பாகவே கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படி இல்லைன்னு சொன்னார் நமக்கு எதிரான சாட்டை சுழன்று கொண்டே இருக்கும். விழித்து கொள்வோம், செயல்படுவோம். ஆமீன்.